முட்டி வலிக்கு வெந்நீர் ஊத்தனம் வைக்கணுமா, ஐஸ் பேக்ஸ் வைக்கணுமா? இது அடுத்த பெரிய கன்ஃபியூஷனுங்க. ஏதாவது ஒண்ணு வச்சா போதும் அப்படின்னு ஒரு பிரச்சனை பார்த்தா, எதை வைக்கிறதுன்றது பெரிய கன்ஃபியூஷனா இருக்கும். அப்போ முட்டி வலிக்கு வெந்நீர் ஊத்தனம் வைக்கிறதாங்க ரொம்ப கரெக்ட். அப்போ அது ஏன் அப்படின்றதையும் நான் ஜஸ்டிஃபை பண்றேன். முட்டி வலின்றது ஒரு வீக்கம், ரணம் அந்த மாதிரி இருக்கிறனால தான் உங்களுக்கு வலி வருதுங்க. அதில் மெயினாக லிகமெண்ட்ஸ் அண்ட் கார்டிலேஜ் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்கும். அதில் வீக்கம், ரணம் தான் வரும். அப்போ அந்த மாதிரி வர நேரங்களில் நீங்கள் வந்து வெந்நீர் ஊத்தனம் வைக்கும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், அதுக்கு ஆசுவாசமாக இருக்கும். அதில் ஊண்டிலிங் ப்ராசஸையும் கொஞ்சம் ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குங்க. ஏன் சார் ஐஸ் பேக் வைக்கக்கூடாதா, வச்சா என்ன தப்பு அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். தாராளமாக வைக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் வச்சிங்கன்னா வலி ஜாஸ்தி ஆகிடும். ஏன்னா அங்கே ரத்த ஓட்டங்கள் இருந்தால் கூட அங்கே ரணம் இருக்கிறதுனால இந்த ஐஸ் பேக்ஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும். அதுவும் சில நேரங்களில் இந்த முட்டி வலி வந்து முடக்குவாதத்தினாலேயோ இல்லை எனி சார்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷனால இருக்கான்னு நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. அப்போ அதை ஜட்ஜ்மெண்ட் பண்ணாமல் நீங்கள் ஐஸ் பேக் வைக்கும்போது அது வந்து வலியை ஜாஸ்தியாகிடும். ஸோ எப்போவுமே முட்டி வலியா வெந்நீர் ஊத்தனம் வைங்க. அது உங்களுக்கு ரொம்ப சேஃபாகவும் இருக்கும், பிரச்சனை இல்லாமலும் இருக்கும். அது வந்து ஒரு முடக்குவாதமோ இல்லை வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷனோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேட்டரி பெத்தாலஜி இருந்தால் கூட உங்களுக்கு சேஃப் கார்ட் பண்ணும், ஒன்றும் ப்ராப்ளம் பண்ணாது. யாராவது முட்டி வலியில் இருக்காங்களா, வீட்டில் வைத்தியம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, வெந்நீர் ஊத்தனம் வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டரை போய் பார்த்து வைத்தியம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.